Hi friends, வணக்கம். Hi friends, வணக்கம். எங்களுடைய எல்லா வெல் விஷஸ்க்கும் happy New Year. New Year. Yes, 2026. கிஃப்ட் பாக்குறீங்களா? அவளுக்கு வந்து இது வாங்கணும், வாங்கிட்டு ஒண்ணா கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கான கிஃப்ட் இதுதான். அதுக்கு நடுவில் நிறைய டாய்ஸ் வாங்கணும், நீங்களே பார்த்துருப்பீங்க. பெட் கோலெல்லாம் இரு இந்த நீ ஸ்நாக் இது கூட அப்பா போனா எதுன்னு கவின்னு ஓடியே போயிட்டாடா. நீ குடுக்குறிய கிஃப்ட்? அனியுடைய ட்ரெஸ், கிறிஷுக்கு எல்லாருக்குமே புது ட்ரெஸ். நான் எந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல இருந்து அனுப்புனது. இருங்க நான் காமிக்கிறேன். காமி, எடுத்துட்டு வா. காயத்ரி அப்படின்ற அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் வாங்கினதுதான். என்ன நீமா அனியுடைய கிஃப்ட் பாருங்க. என்ன கிஃப்ட்? இதோ அனி கையில இருக்கு. இப்போதைக்கு அது சாப்பிட்டுட்டு இருக்கால, பக்கத்துல போய் கொடு. பிங்க் கலர் ட்ரெஸ். சோ எப்படி இருக்கு அப்படி சொல்லுங்க. இவனுக்கு வந்துட்டு ஒரு ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட் gift கொடுத்துட்டான். அதுதான் நான் கடிச்சிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நம்மள இப்ப விட்டுட்டு ஆமா கோவிலுக்கு தான் கிளம்பணும். கோவில எவ்வளவு கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம கிளம்பலாம், வாங்க கிளம்பலாமா மாம்ஸ்? இப்பவே 9:30. நாங்க வந்து ரெஸ்டாரண்ட் புக் பண்ண டைம் 11:30, மேக்ஸிமம் 11:45 தான் அலௌட். அங்க ஓகே, கிளம்பிடலாம். கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ கன்னு மாதிரி, சும்மா இது பபிள்ஸ் இது மாதிரி. ஸோ நல்லா வந்துட்டு சம்மர்ல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்தோம். வந்தாச்சு கோவில். கரெக்டா 10:15. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இப்பதான் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டம் எவ்வளவு அம்பு போகுதுன்னு பாப்போம். சோ போயிட்டு இது பண்ண வேண்டியதான். குளிருதான், நல்லா குளிரு இல்லப்பா. ஜாக்கெட்ஸோட தான் உள்ள போகணும், அந்த அளவுக்கு குளிரு. சோ டெம்பிள் போயிட்டு ரெஸ்டாரண்ட். நேத்து வந்துட்டு காங்கி போயிருக்க வேண்டியது, காங்கி அந்த ஹிபாச்சி ரெஸ்டாரண்ட். ஆனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல வந்துட்டு கெட் டுகெதர் பார்ட்டி இருந்தனால நாங்கெல்லாம் வந்துட்டு ஜாலியா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல கெட் டுகெதர் பார்ட்டி பண்ணோம். சோ சூப்பரா இருந்தது அந்த பார்ட்டியும். இல்லப்பா கேம்ஸ் அடிஷனல் பார்க்கிங் அவங்க போட்டா. இங்கே போயிடலாமா? அப்போ அங்க போய் பாத்துறோம். இதெல்லாம் அங்க போட்டுறோம். அங்க இருக்க மாட்டது டவுட் தானே. காலியா இருக்கு, எல்லாம் கூட்டம் யாருமே வரலன்னு நினைக்கிறேன் மாம்ஸ். எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுதுப்பா. கூட்டமா இருக்கு, கூட்டம். அடப்பாவே யாருமே இல்லப்பா. இங்க போட்டுக்கலாம் போல இருக்கு. அடிஷனல் பார்க்கிங் இல்ல, நார்மலாவே ஓபனா இல்ல. ஓ அங்கதான் ஓபனா, அங்கே க்ளோஸ் பண்ணிட்டானுங்களா? அங்கதானா? நம்ம அதே போயிருக்கலாம். சரி பரவாயில்ல. இங்கெல்லாம் புதுசா கட்டுறாங்க பெருசா. வெங்கடேஸ்வரா டெம்பிள், இங்க முருகர் டெம்பிள் பெருசா கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன எப்போ கட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கதானா எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல இல்லப்பா. கான்கார்ட்ல இருக்குல்ல, என்சி கான்கார்ட். அது வந்துட்டு ஏதோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியா, அதோட ஹைட்டா கட்ட போறாங்களா? தெரியும்ல உங்களுக்கு அது? ஓ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஹைட். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்கடா. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஹைட்டா கட்ட போறாங்களாம் மாம்ஸ். நாம வந்து கோவிலுக்கு போகலாம்.
போலாமாடா? 2 பேரும் பாருங்க அழகான ப்ளூ கலர் ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட். எங்க உங்களுடைய Dress ஷர்ட் காமிக்கவே இல்ல? உள்ள இருக்கு இது கடியில. காமிங்க. ஓகே. இது சிம்பிள் ஒரு டி-ஷர்ட். சரி ஓகே கிளம்பலாம். டி-ஷர்ட்லடா நான் என்னுடைய இது வந்துட்டு சுடிதார். சொல்லு. சுடிதார். சீரியல் இல்லடா. சுடிதார். சுடி. பூரி. ஓடா இப்போ ஒன் ஆஃப்டரா பண்றான். சரி உள்ள போலாம் வாங்க. யா. நல்லா குளிர் தான் இன்னைக்கு. இல்லடா? ஒரு நிமிஷம் கார் போகட்டும். யா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஒருத்தரா ஃபோன் பண்ணி இம்சை பண்ணி அப்பா எடுக்கவே இல்லை. அம்மா கால் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி விஷஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பேர் எடுக்கவே இல்லை. மேபி அவங்களாம் நைட்டு லைக் பார்ட்டிஸ் அந்த மாதிரி எதனா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து நைட்டு வந்து ஏர்லியராக வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். ஒரு 8:30க்கெலாம் வந்துட்டோம். ஸோ தூங்கினது வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock தான் தூங்கிட்டோம். நல்லா குளிர் எங்கே என் புள்ள. ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக எடிட் பண்ணி நான் நாளைக்கே போட்டுடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் நியூ ஜெர்சி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இது பண்ணலாம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் கம்மல் வந்துட்டு நியூ ஜெர்சி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, தாமரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வரும், இந்த வீடியோக்கு முடிஞ்சுட்டு. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி வருமா, ஸோ சீரீஸில் நடுவில் கட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான். சரி ஓகே. ஸோ நிற்கிறவங்களாம் யோசிப்பாங்க, அதாவது வாலண்டியர் பண்ணி நிற்கிறாங்களே, ஃபுல் ஜாக்கெட்ஸோட நிற்கிறாங்க. என்னடா இவங்களாம் எல்லாரும் சம்மர் வெக்கேஷன் வந்திருக்காங்களா? முக்கால்வாசி எல்லாரும் இந்தியன்ஸும் வந்துட்டு ஜாக்கெட் இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நாங்களாம் கோயிலுக்கு வர்றது எங்கள் ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்கு தான் அப்படின்றது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இங்கே வந்து கேன்டீன் போட்டிருக்காங்க. என்னடா கண்ணா? பிரசாதம் இல்லை, அது கேன்டீனு. வா முதல்ல சாமி நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ ஆமாம் பரவாயில்ல விடு. என்னப்பா? ஆமா நல்ல குளிருது. நல்ல குளிருதுங்க. குளிர் தாங்க முடியாது, ஃப்ளீஸ்ல நிக்கிறான். நேத்து கொஞ்சம் நல்லா இருந்ததுல்ல வெதர், இன்னைக்கு செம சுத்தப்பல இருக்கு. நான் வேற பேண்ட் வந்து மெலிசா போட்டுக்கிட்டு வந்துட்டேன். வேற இன்னும் சில்லுன்னு இருக்குப்பா, காலில் ஏறுது. வாங்கடா நல்ல காலம், நான் சாக்ஸாவது எடுத்து போட சொன்னேன். குடுகுடுன்னு கொஞ்சம் நடங்க ஸ்பீடா. நல்ல காலம் சாக்ஸாவது போட்டுட்டு வந்தோம். ஆனா கீழே காலில் இருந்து அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுதுங்க. அம்மா ஈட்ட சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து இருக்கணும். நியூ ஜெர்சிக்கெல்லாம் பக்காவா பிளான் போட்டோம், இங்க பக்காவா பிளான் போடாம வந்துட்டோம். 10 மணிக்கு இங்கே ஆக்சுவலாக வந்து 9 மணிக்கு கோயில் திறக்கிறாங்க. ஸோ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வரலான்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். நல்ல வேலை க்யூ இங்கே இல்லை, வெளில வரைக்கும் இல்லை. இல்லைன்னா குளிரில் சத்தியமாக நிற்க முடியாது. சுட பொங்கல் கொடுத்துருக்காங்க. பொங்கல், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரசாதமும் வாங்கினோம், லட்டு அண்ட் மிக்சர். எல்லாருமே ஜாக்கெட் அவுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். முதல்ல செகண்டா ஃபர்ஸ்ட் ஒரு பிரசாதம் இல்லை, இன்னும் 1 hour லஞ்ச் சாப்பிடலாம். ஆமாடா வேணாம், தூரமாக சுட இருக்கு. நாங்கெல்லாம் மேட்ல நின்றுட்டு இருக்கோம். சுட பொங்கலுக்கும் சாப்பிட்றது எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையா இருக்கு நிஜமாவே, அவ்வளோ அமிர்தமா இருக்கு. நம்ம செம்ம ஹாட் சாக்லேட் மாதிரி ஹாட் பொங்கலாமா. ஸோ பிரசாதமும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க வாங்கியிருக்கோம். ஒரு 2 லட்டு இருக்க ஒரு பேக்கெட் வந்து $5. ஸோ நாங்கள் ஒரு 2 லட்டு அண்ட் ஒரு மிக்சரும் வந்து $5 தான். ஸோ அதை நாங்கள் வாங்கிட்டோம் சும்மா வீட்டில் சாப்பிட்றதுக்கு. ஹாட்டாக நல்லா இருந்தது. ஹாட் சாக்லேட் ஹாட் பொங்கல் நல்லது இதுதான்டா. ஸோ இது அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் சொல்லிடுங்கடா. ஆள் மட்டும்தாங்க ஃப்ரீஸ் ஆகுது. அதுதான் ஏன்னா கீழே வந்து சின்ன இருக்கா தர, அதில் தான் ஃப்ரீஸ் ஆகுது. மிச்சப்படி எதுவும் இல்லை. ஆமாம் பெல்ல அடிக்கலாம் வாங்க. என்னடா அவங்க அப்பா இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்காரு? யூஸ்வலாக குளிர் தாங்குறாள், நீங்க குளிர் தாங்குவீங்களே. நமஸ்காரம் கிருஷ்மா, நமஸ்காரம். ஃபுல்லா பண்ணலனாலும் பரவாயில்ல, சும்மா டக்குன்னு இது பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே
நம்ப ஆயிடுச்சுங்க காலு. அது மட்டும் தான். இல்ல அப்பவும் சூடாதான் இருக்கு. இந்த ஃப்ளோரிங் வந்து சில்லுன்னு இருக்கனால உங்களுக்கு நமக்கு காலை என்னதான் சாக்ஸ் போட்டு வச்சாலும் அது சில்னஸ் அப்படியே ஜிவ்னு ஏறுது. கிருஷ்மா வந்து 3 பேரை பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஓகே இருங்க நான் என்னன்னு அப்புறம் கிளியரா சொல்றேன். பாதியில நிறுத்துறேன். ஹாட் சாய் மட்டும் ஹாட் சாய் மட்டும் நாங்கள் வாங்குறோம். என்ன நீ? ஸோ வேறு எதுவும் வாங்கல. ஏன்னா நம்ம போகிற ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு அப்படியே ஜூஸ் குடிக்கலான்னு. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? இருங்க நாங்கள் வந்து 3 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம். எங்ககிட்ட ஓடி வந்து பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடி வந்து பேசுங்க. ஸோ தட் லைக் அது ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. எவ்வளோ பேரா பார்த்தோம் இன்னைக்கு? இல்லைடா கோவிலுக்குள்ள ஒன்று பார்த்தோம். இவங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு பார்த்தோம். 3 பேரு. சரி ஓகே கிளம்பலாமா கைஸ்? அப்பா புடிச்சிட்டாருன்னு நினைக்கிறவா. எங்க இருக்காரு? ரண்ணா டீயா? ஹாட் டீ வாங்க போலாம். இப்போதாங்க கூட்டமே அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. மணி கரெக்டா வந்து 10:45. எனக்கு தெரிஞ்சு நீங்க 10 o'clock முன்னாடியே வந்து ஐ மீன் 10:45க்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். சிவன் டெம்பிளே வந்து கூட்டம் இருந்துச்சுல, கொஞ்சம் பில்டப் ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா ஒரு 10 மணிக்கு நாங்க ரீச் ஆனோமா 10:15க்கு. அப்பெல்லாம் கூட்டமே இல்லை, செம காலியா தான் இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கோவில் போகாம எப்படி நியூ இயரை சூப்பராக பண்ணியாச்சு. கூட்டம் இருக்கும்னு நினச்சோம், அது மட்டும் சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இப்போ நேராக நம்ம வந்து செமையான ரெஸ்டாரண்ட் போகலாம். வந்துட்டோம். 11:30க்கு நாங்க புக் பண்ணியிருந்தோம். ஆனா 11:12க்கு தான் வந்துட்டோம். வாழ்க்கையிலே உலக அதிசயம். நாங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தது. மாம்ஸ் போன வாட்டி கால் செருப்பு பிஞ்சு போச்சா? இந்த வாட்டி நான் தெரியாம இங்க பாருங்கப்பா ஜாக்கெட்டை பிஞ்சு போல ஜாக்கெட்டை போட்டு வந்துட்டேன். எப்ப பாரு இவ்வளவு பெரிய ஹைஃபை ரெஸ்டாரண்ட்டுக்கு பிச்சைக்காரி மாதிரி நான் வருவேன் போல இருக்கு மாம்ஸ். என்ன பண்றது, நான் மறந்து போயிட்டேங்க. இது வந்து நியூ ஜெர்சி போகும்போது கிழிஞ்சு போச்சு. இல்ல அவெல்லாம் கடிக்கல. அதுவாதான் நான் கால்ல டக்குன்னு இதுவாயிட்டு மிதிச்சுட்டு இழுக்கும் போது அது கால் கிட்ட போட்டு வச்சிருந்தேன். அப்போ இது ஆயிடுச்சு. இப்ப அது நான் ஜாக்கெட் இருக்குன்னு மறந்து கம்ஃபர்டபிள் இல்லையா? ஆமா நைட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டெக்கர்ஸ் இருக்கும். உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன்டா மாம்ஸ். எப்படா இருக்கு உங்க நியூ இயர் இது வரைக்கும்? உள்ள டெக்கர்ஸ் இருக்கும். அப்பாடா ஹீட்டர் நல்லா சும்மா கும்முன்னு இருக்கு. ஷூ போடலாம்டா. என்னடா இதுனா கோவிலா ஷூ போடாம இருக்கிறதுக்கு? ஸோ இது வந்து ஃபுல்லா ஹோட்டல்ஸும் இருக்கு. ஆக்சுவலா நமக்கு 11:30க்கு தான்டா வி ஹேவ் டைம். இல்லை ஸோ இங்கே பாருங்களேன் அழகாக இருக்குது. அணியில் சொல்கிறான் சான்வி ஹேர் மாதிரி இருக்கான். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவள் ஹேர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். இது ஃபோட்டோ செஷன்ஸ்க்காக எல்லாருமே வந்து ஷர்ட் ஜாக்கெட்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு சொத்துட்டு அழகாக இருக்கணும். இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் எல்லா கலர்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குடா. பின்னாடி வாங்க பண்ணையெல்லாம் வைக்கிறோம்டா நம்மளுடைய இதுக்கு. சூப்பர்டா. ஹாய் அனி, சூப்பரா இருக்கீங்கடா 3 பேரும். கலர் ஷர்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்காக மேட்ச் டீசென்ட்டா இருந்தா போதும். ரொம்ப கோட் சூட்லாம் போட தேவையில்ல. ஓகே அப்படியே போன Dress அதெல்லாம் போட என்ன சொல்ற மாதிரி இருக்கு. கிழிஞ்சு போன செருப்பு அதெல்லாம் போட வந்தா பிஞ்சு போன செருப்பு பிஞ்சு போன ஜாக்கெட் என்னன்னு தெரியல. எனக்கும் இந்த ஹெரோயின்ஸ்க்கும் வந்து இந்த லாசி போல இருக்கு. அப்போ புது ஷூப்பா அது பிஞ்சு போச்சுப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் வேறு ஜாக்கெட் எடுத்து வைக்கணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன். பின்னாடி வந்து போகணுன்னா அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் டெஃபினட்டாக பின்னாடி மாட்டோம். ஏன்னா செம்ம குளிருது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேபி சம்மர்லலாம் வந்தால் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஹோட்டலுடைய லாபியில் யாரானா அதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்க யாரானா வந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி. என்னாச்சு இங்கே கையை போடுறா செமையாக இருக்குடா.
வந்து இது பார்த்துருக்கீங்களா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கான டைமிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் சாட்டர்டே சண்டே அண்ட் இன்றைக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு 1ஆம் தேதி இல்லை. ஸோ அதனால் மாதிரி தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ பிரான்ச் மாதிரி மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் வந்துட்டு கிட்ஸ் மெனு. மசாலா சாய் ஜெலட் சண்டே. மசாலா சாய் சண்டே. ஸோ என்னென்ன மெனு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ், டோஸ்ட், ஹனி சாப்பிட் டோஸ்ட், ஆல்மண்ட் டோஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெசர்ட்ஸ் இருக்குது. ஓ மை காஷ், ஐ லவ் த டெசர்ட் பார்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து சிம்பிளாக வாங்கலான்னு நான் பிளான் போட்டிருக்கோம். ஹாட் சாக்லேட்ஸ். What is the like short kind of thing that? So when you need your order, அனி கிட்ட வா. இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அனி வந்து எங்கே போகணுன்னு கேட்குறான்னு சொல்லுங்க. எங்கே நீங்க போனவனுக்கு வெட்டியம் கிருஷ்ணா போயிடலாமா பேசாம? அடா அவங்க அங்கே ஒன்றுமே இருக்காதுடா சாப்பிட்றதுக்கு. கேரட் டோஸ்ட், வெஜிடேரியன் டோஸ்ட். யா அப்புறம் it's the apple. Oh my gosh, you're so picture. Yes, please. It's a smoothie. Yeah, and then chocolate. Yeah, thank you. Hey, edukka ni wait for picture edukra ni wait. பயங்கரமா இருக்குங்க சாக்லேட் டெசர்ட். பேசாம நானும் டெசர்ட் வாங்கிருக்கலாம் போல இருக்கு ஸ்மூதி வாங்கினதுக்கு. யா பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் போல இருக்குது. ஓ வாவ் சூப்பரா இருக்கு. ஏய் நமக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களே அதை எடுத்துட்டு வரல நமக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா அவகேடோ டேஸ்ட். என்னடா சாப்பிடு. ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மூதி. அங்க வந்து இது வந்து சதீஷ்க்கு. யா எடுத்து வச்சுடா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படிதான் இருக்கு? யா எனக்கு ஒரு பிளேட் வந்துருச்சு. யா thank you. You're very welcome. And the other waiters, I think she's going to bring some நல்லா இருக்கு. நல்லாக்கா உண்டு எப்படி நீ இருக்கு? செம்மையா? சரி கடைசியா நம்மளும் எடுத்து போய் என் கலப்படுறேன். அவன் வாயெல்லாம் பாருங்களேன். இது என்ன ஆப்பிள் சோர்பைவா? இல்ல சும்மா தெரியல, சும்மா சோபேவா? இதுதான் ஆப்பிள் டார்ட் மாதிரியா? ஓகே. உனது டோட்டலாவே கேக் மாதிரி தானா? காமிங்க. ஐயோ ஆமாடா, லேட் கேக்குடா, பயங்கரமா இருக்குடா. உங்க டோஸ்ட் எப்படி இருக்குன்னு? பிரெட் டோஸ்ட். யா எப்படி சாப்பிடுங்க? அப்படியே எடுத்து சாப்பிடலாம். எனக்கு தெரியாது வெட்டி சாப்பிடணுமோ கையில சாப்பிடணுமோ. எப்படி இருக்கு? Okay. So here are your little juice shots. Your amuse bouche. A little refresher here for you. Thank you. There's pineapple, blood orange, pear, cinnamon, and apple. Wow, thank you so much. Then your server, I did speak with her. She's bringing your hot chocolates in just a moment as well. Okay, Yeah, thank you. Okay, enjoy. Thank you. உங்க டோஸ்ட் எப்படி இருக்கு? குடிக்க போறா. நான் ஜூஸ் குடிக்கா. Yes, நல்ல நான் ஹெல்த்தியா ஜூஸ் இருக்கு. குடிக்கா. ஹெல்தியா இருக்கா? குடுறா கண்ணா குடி. மெதுவா போடுறா. ஷார்ட்ஸ் மாதிரி இல்ல? பைனாப்பிள். என்னடா சொல்லுச்சு பைனாப்பிள்? Pineapple. அவ்வளவுதான் ஞாபகம் வந்து தேனா இருக்கும். இல்ல குடிச்சு டேஸ்ட்லயே சொல்றேன் நான். Pineapple orange. ஓ ஐயோ. அப்புறம் guava and blood orange. அதாவது அவர் குடிச்சு டேஸ்ட்லயே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாராமா. அவ்வளோ பெரிய ஷெஃப் ராம்சே அவர். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு இப்படி டெசர்ட் ஆக்குன ஒரே ஆளுங்க நம்ம தாமா. இது ஹெல்தி ரைட்? ஆனா வெள்ளைக்காரங்க யூஸ்வலா இந்த மாதிரி தான் இனிப்பா சாப்பிடுவாங்க. அந்த ரேஞ்ச் ஐட்டம். யா ஹாட் சாக்லேட் ஃப்ரம் ஹனி. Chocolate. Yeah. Thank you.
ஒரே ஒரு வருத்தம் பிரஞ்சா வச்சுட்டாங்க இல்லப்பா. ஸோ அதுதான் ஒரு வருத்தம். ஏன் காஞ்சி மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு? நல்லா இருக்குங்க, எல்லா பிஸ்கட்டும் முதல்ல தின்னுச்சு. செம்மையா அந்த குக்கி. இது அந்த குக்கியா? இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். வால்நட்ஸ் இருக்கா? எங்க இருக்கு வால்நட்ஸ்? ஆமா வால்நட்ஸ் இருக்கு. எங்க பாருங்க, வால்நட்ஸ் பயங்கர சூப்பரா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. மஷ்ரூம்ஸ் இருக்கு, டொமேட்டோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு பம்கின் சீட்ஸ், சசமி இருக்கு. சசமி பாது சசமி இருக்கு. இது என்னன்னு தெரியல, இதுதான் என்னன்னு தெரியல. குஸ்குஸா? ஓகே, சூப்பரா இருக்கு. அப்புறம் மேல வந்து மெலிசா ஒரு கிரீன் கலர்ல ஒரு இது போட்டிருக்காங்க கட் பண்ணி. இல்ல இங்க பாருங்க, இல்ல இந்த ஸ்ப்ரிங் அனியன்ஸ் மாதிரி ரொம்ப மெலிசா ஏதோ கட் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு உன்னுடைய? ஸ்ட்ராலாம் ஹாட் சாக்லேட் கொடுப்பாங்களா? நீ கொடுற ஹாட் சாக்லேட் நிஜமா போதுமா? பிடிக்கலையோடவா? ஓகே, 1 o'clock அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. இன்னைக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற என்ன பிளான் பண்ணலாம்? நீ அங்கே உட்காந்து அழகாக கலர் பண்ணிட்டு இருந்தான், சூப்பராக க்யூட்டா. ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு கிளம்பிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு தான் எதனா பிளான்ஸ் போடணும். என்னம்மா? என்ன பண்ணார் கிராண்ட் பான் கேட்டிங்களாடா? கேளுங்கடா. என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஃபுல்லா காலையில மார்னிங் வாக் போனேன். அப்புறம் வீட்டுல உள்ள உட்கார்ந்துட்டு அப்படியே சினிமா பார்த்தேன். பரவாயில்லடா, ஏதோ ஒண்ணுடா. ஆனா சூப்பரா இருக்குடா. இல்ல மாம்ஸ், இவ்ளோ வருது ஒரு இதுலயே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்குன்னு. ஐயோ செம்ம பபிள்ஸ்டா. இது அனி அவளை நோண்டிட்டு இருந்தா. இப்ப வந்து இவ டர்ன். அனி வந்துட்டு இவன் நோண்ட ஆரம்பிச்சிட்டா. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பாரு, மாத்தி மாத்தி இப்படிதான் நோண்டிக்குப்பீங்களா 2 பேரும்? நான் கேக்குறேன். ஒண்ணு நீ நோண்டற, இல்ல அவன் நோண்டறான். ஆமா, கடைசியில அவன் தான் திட்டு வாங்குறான். ஏன்னா உனக்கு வாயிலா ஜீவன், உன்னை திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்றதுனால அவனுக்கு தான் திட்டு உள்ளது. என்னமா பாத்தீங்களா, அவன் விட்டானா? இப்ப அவன் வரான். திரும்ப பாருங்க, அவன் பின்னாடி வர வேண்டியது. இப்ப அவனுக்கு தலைய நோண்டு கடிப்பா. வேற என்ன? இப்படிதாங்க 2 பேருமே வீட்டுல இருந்தா எனக்கு முடியல. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி தான் எப்பவுமே. She's not scared of that anymore, silly. சரி, நீ பபிள் சுடு, பபிள் சுடு. ஏதோ பெருசா இங்க சமைக்கிற மாதிரி இவன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. உனக்கு இல்லடி. மணி வந்து பாத்தீங்கன்னா 30 ஆகுதா. ஸோ எங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பிரஞ்ச் மாதிரி தானே சாப்பிட்டோம். அதனால வந்து ஸோ இங்க எடுத்து வச்சிருக்கேன் கிரேவி ஃப்ரோசன் கிரேவி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி. ஏன்னா நம்ம தான் கிச்சன் இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கோமே, வருஷம் ஃபுல்லா சமைச்சிருக்கோம். ஸோ இந்த 1ஆம் தேதி நம்ம அங்கிருந்து யாரா லுக் விடுறது என்ன? சரி சரி, வருஷம் ஃபுல்லா சமைச்சிருக்கேன். கரெக்ட் இருக்கா? வருஷம் ஃபுல்லா சமைச்சிருக்கோம் சொல்லிட்டோம். ஏன்னா அவர் இன்க்ளூடட் இல்லைல்ல. ஸோ வருஷம் ஃபுல்லா சமைச்சிருக்கேன். ஓகே, வருஷம் ஃபுல்லா சமைச்சிருக்கேன். அதனால வந்துட்டு நம்ம 1ஆம் தேதி எதுவுமே சமைச்சா, ஏற்கனவே சமைச்சு கிச்சன்ல தான் பாதி வேலை. இதுல வந்து 1ஆம் தேதி எதுவுமா சமைச்சா திரும்பி இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா கிச்சன்லயே கிடக்க போறோம். அதுக்காக தான் நம்ம வந்து 1ஆம் தேதி எந்த 1ஆம் தேதியும் சமைக்கிறதே கிடையாது. ஸோ இந்த 1ஆம் தேதியும் சமைக்கிறது கிடையாது. கிரேவி வந்து சுட வச்சாச்சு. ஸோ இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ரோட்டியை சுட வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. நேற்று வந்து குருமாவை வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். நீங்க ஏற்கனவே கிளிப்ல பார்த்துருப்பீங்க. ஃபுட்டில் வந்து குருமா, அவங்க பண்ணது குருமா. நான் வந்து பன்னீர் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ குருமாவை வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க,
என்னடா பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. ஸோ குருமா வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அது அதுக்கப்புறம் சுகன்யா அவங்க வந்து சூப்பராக ப்ரௌனி பண்ணியிருந்தாங்க, அதுவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து கேக் வாங்கியிருந்தோம்ல, அந்த கேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தினி அவங்க வந்து எங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுங்க காமிக்கிறேன் பார்க்குறீங்களா, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆங்கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் பிஸ்டாஷியோஸ். ஸோ அதுதான் வந்து அதையும் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ட்ரிங்க், வேர் இஸ் அவர் ட்ரிங்க், இந்த ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் கேக்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன்ல, பனானா கேக் எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்கலாம், பனானா பிரெட் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலாம். அங்கே பார்த்து லேட் குட்டு. ஸோ நாங்களாம் வந்து கட்டான் விளையாடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம். வெளில போகலாம், ரேலிலாம் போகலான்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கெலாம் போட்டல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நம்ம விளையாடலாம், கேம் விளையாடலாம். நேற்று ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினது வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கோம், தவிர விளையாடவே இல்லையா. ஸோ அதனால கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ கேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூவி பார்க்கலான்றது தான் பிளானு. என்ன மூவி? அனகோண்டா. அனகோண்டா நியூ மூவிடா, அதெல்லாம் வந்து இதில் வராது, ஆன்லைனில் டைப் பண்ணவா? அவதார். டேய் கொழுப்புடா, தியேட்டருக்கு போய் பார்க்கலாம்னா வரல. வாடா கிருஷ்ணா. இன்னொரு செக்ஷன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு கார்டு இருக்கு சொல்தா? என்ன ஃப்ராட் வேலை பண்ணான்னு சொல்லுங்க. ஃப்ராட் வேலைலாம் இல்ல, என்ன தெரியுமா, இவல்ல 3 ஓவர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட இருந்து I'll give you 3 ஓவர், you give me 1 day அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்டயும் சதீஷ் கிட்டயும் 4 நாளா கொடுத்தேன். நான் கூட ஐயோ குழந்தை எல்லாம் ஏமாத்தி வாங்குறீங்கப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த மோனோபொலி இந்த போட்டுட்டு மொத்தம் திரும்ப வாங்கிக்கலாம். ஆமா இவளுக்கு பாருங்க, இந்த ஒரு விக்டரி பாயிண்ட் நைட், அந்த இது ஹையஸ்ட் நைட், அது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் ஆச்சா. இங்க பாருங்க அட்டவரை 4 5 6 7 4 5 6 7 8 9 10 எல்லாம் பத்திரமா வாங்கிட்ட தொலைச்சிராதீங்க. 11 8 9 10 ஆமா 10 பாயிண்ட்ஸ். அந்த ஒயிட் தான் காணோம், ஒயிட் வாங்கலாமா? அந்த குவாலிட்டி நீங்க தொலைச்சிட்டீங்கடா, நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் விட்றா. ஆமா ப்ராப்பரா அடிக்க வைங்க. சரி ஓகே அவ்வளவுதான், கேம் முடிஞ்சிச்சு. அணி வின்னர் எக்ஸ்பெக்டே பண்ணாம அணி வின்னர்ப்பா. நல்ல ஏமாத்திச்சு. நான் சீரியஸ்லி நாமம் போட்டோம். இல்லம்மா நான் சீரியஸ்லி நினைச்சேன் குழந்தை பாவம் எல்லாம் ஏமாத்தி போடுறா. ஊர் மட்டும் கூட எல்லாரும் ஏமாத்தி வாங்குறீங்கன்னு பாவம் நினைச்சோம்ப்பா. ஒரு செகண்ட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. திரும்ப எல்லாத்தையும் உருவிட்டான். இவ்வளவு உஷாராடா நீ. டேய் கேடி கேப் மாதிரி. வாட் இஸ் மார்க்கெட்? இருட்டே ஆகி விட்டது. எல்லாத்தையும் எடுறா. கிளைமேக்ஸ் வந்து இட்டது. படம் செமையா இருக்கு. படம் எப்படி இருந்தது? ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. ஃபேமிலி பிளான் 2025ல வந்தது. பிகாஸ் இட்ஸ் a kids மூவி. யாருமே சாக மாட்டாங்க, எல்லாரும் ஹாப்பியா இருக்கும். ஹாப்பி எண்டிங். தியேட்டர் படம்